ஒரு பெண் நபியை நீங்க குர்ஆன்ல பார்க்க மாட்டீங்க. ஏண்டா தவா பிரச்சாரத்தை நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும். அந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்கிற நேரம் ஒரு பொம்பளையால ஏழாது. ஒரு நபி தான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் விடிய காலம் வரைக்கும் வேலை செய்யலாம். ஜிஹாது களத்துல குதிக்கணும், ஜக்காத்து பகிர்ந்து கொள்ளணும், ஃபத்வா சொல்லணும், பள்ளிவாசலில் அவர் தலைவராக நிற்கணும், நிறைய வேலை இருக்குது. அதனால ஒரு பெண்ணால இயலாது. ஆனா முன்னுதாரணமா எடுக்கிற நேரம் அல்ல, எல்லா பெண்களும் ஆண்களும் பாருங்கன்னு ஒரு ஆம்பளையை தூக்கி வைக்கல. ஏன் வைக்கல தெரியுமா? பொம்பளை நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க, ஆம்பளைய காட்டுறீங்க, அது ஆம்பளையால ஏலும், நாங்க பொம்பளையாச்சே, எங்களால ஏழுமா? ஆம்பளைனா செய்வாங்க, பொம்பளைக்கு ஏழுமான்னு கேட்பீங்க. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஆம்பளையும் உட்கார வச்சு பொம்பளையும் உட்கார வச்சு அதுல இருந்து ஆம்பளையை தேர்ந்தெடுத்து இவரை மாதிரி ஆகுங்கன்னா நீங்க 4 ரீசன் சொல்லிடுவீங்க. அவரை மாதிரி எங்களுக்கு ஆக இயலாது, நாங்க பொம்பளை, எங்களுக்கு அப்படிலாம் பண்ண இயலாது. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னா ஒரு பொம்பளையை தூக்கி வச்சுட்டான். இப்போ பொம்பளையை தூக்கி வச்சுட்டா இப்ப என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த பொம்பளை யாருன்னு கேட்டீங்கன்னா நபியோட வைஃபா இருந்தா என்ன சொல்லுவீங்க? ஓஹோ, அவர் நபியோட வைஃபாச்சே, நாங்களும் எங்களுக்கு ஒரு நபி இருந்தா ஹஸ்பண்டா இருந்தா நாங்க காட்டுவோம், அப்படி நாங்களும் அப்படி வாழ்ந்து காட்டுவோம். நபி வைஃப்னால அப்படி, எங்க ஹஸ்பண்டோட அப்படி வாழையிலுமா? அவர் வாழ விடுறாரு நினைக்கிறீங்களா? அவர் தர்ற வேதனைக்கு அதெல்லாம் சரி வரான்றீங்க. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அதுவும் வரக்கூடாது. நபியோட வைஃப் எல்லாம் இல்ல, சரி சாதாரண ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அவரை காட்டி இவர் நல்ல ஆள் தெரியுமா, நல்ல மனுஷன், அவரை தெரியாதா, அவர் நல்ல மனுஷன், எங்க மாப்பிள்ள அப்படிலாம் ஹிட்லரோட ரொம்ப இருந்தாருமா, அவரோட இருந்து மார்க்கெட்ல நிக்கிறது ரொம்ப கஷ்டம்வாங்க சில பேர். அதனால அல்லாஹ் யாரை தெரிவு செய்யறான்டா ஆச்சரியமா இருந்துச்சு. நரகம் போற பொம்பளை எல்லாரும் பாருங்கன்னு 2 நபிமார்களை கூட்டிட்டு வந்து அவங்க மனைவிமார்களை தேர்ந்தெடுக்கிறான் நரகம் போறது. நரகவாசி பார்க்கணுமா, இந்த பொம்பளைய பாருங்கன்றான். நரகவாசி ஃபர்ஸ்ட்டுக்கு யாரு? அவங்க ஹஸ்பண்ட்மார்கள் யாரா? நபிமார்களாம். நரபல்லாஹு மஸல்லல்லதீன கஃபரு இம்ராஅத்துனு வ இம்ராஅத்து லூத், லூத்துடைய மனைவி நூஹுடைய மனைவி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நிப்பாட்டி வச்சாச்சு. இவங்க யாரா? நூஹ் நபி வைஃபா, லூத் நபி வைஃபா, 2 பேரை நிப்பாட்டிட்டு அல்லாஹ் சொல்றாங்க ஃபகானதாஹுமா, அவங்க துரோகம் செய்து விட்டார்கள். வலம் யுக்னியான்ஹுமா மினல்லாஹி ஷைஆ கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா ஸாலிஹைனி, அவர்கள் இருவரும் எங்களுடைய சாலிஹான அடியார்களுடைய மனைவிமார்கள். ஃபகானதாஹுமா, துரோகம் செய்து விட்டார்கள். வலம் யுக்னியான்ஹுமா மினல்லாஹி ஷைஆ, அந்த 2 நல்லடியார்களாலும் நபிமார்களாலும் தந்த மனைவிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்விடம் எதுவும் செய்ய முடியாம போச்சு. யா அல்லாஹ் என் வைஃப் யா அல்லாஹ்னு சொல்ல இயலாது, அல்லாஹ்ட்ட அதெல்லாம் சரியே வராது. போங்கடி நரகத்துக்கு என்று சொல்லப்பட்டு நபிமாருடைய 2 மனைவிமார்களை கூப்பிட்டு நரகவாசிகள் பார்க்கணும்னா பாருங்க. அதை பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் அதை பேசல. நம்ம ஜென்னாக்கு போயிருவோம். ஜென்னாக்குரிய ஆளை தேர்ந்தெடுக்க போல யாரை தேர்ந்தெடுத்தா நினைக்கிறீங்க? எல்லாரும் உட்கார வச்சு தெரிவு நடக்க போகுது. நபிமார்கள் மனைவி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக்குல ஃபாத்திமா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா இருக்கிறாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன் மத்த மனைவிமார்கள் இருக்கிறாங்க, ஸஹாபி பெண்கள் இருக்கிறாங்க, இது தாண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் சபையில இருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சா அல்லாஹ் கூப்பிட போறான். சபையிலேயே எனக்கு பிடிக்குமான ஒரு ஆள், இந்த அம்மா மாதிரி எல்லாரும் மாறணும். யாரு? யா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ண போறான், அல்லாஹ் தெரிவு செய்ய போறான்ட்டான்னு வைங்க. தெரிவு ஸ்டார்ட்னா எல்லாரும் பார்த்து எல்லா பெண்ணும் நானா இருக்க கூடாதா, நானா இருக்க கூடாது நினைப்பீங்களா? அல்லாஹ் தெரிவு செஞ்ச பெண்ணை நினைச்சே பார்க்கல. இம்ராஅத் ஃபிரௌன்ட்டான் அல்லாஹ். பேர் வெளியே வந்துட்டு அந்த அம்மா பேரை சொல்லல அல்லாஹ். தல்காஸ்பட்டி உங்க ஊர்ல ஒன்னா நம்பர் அயோக்கியம் இருக்கிறான்னு வைங்க, அயோக்கியம் வைஃபுக்கு கிஃப்ட் கொடுக்க போறோம். இப்ப அந்த அம்மா பேரை தான் சொல்லணும். எனக்கு அந்த அம்மா பேர் என்னவோ நாம என்ன சொல்லணும், அவங்களதான் கூப்பிடணும். ஷாலியா வாங்க முன்னாடி, என்ன அயோக்கியம் பேர் சொன்னா அசிங்கமா போயிரும் சபையில். அந்த தூள்காரன் வைஃப் வாங்கண்டா ரொம்ப இதா போயிரும், அந்த திருடன் வைஃப் வாங்கண்டா. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இம்ராஅத் ஃபிரௌன், அந்த அம்மா பேர் தேவையில்ல. என்ற ஹைலைட் என்ன தெரியுமா? ஃபிரௌனுக்கு வைஃபா இருந்து வாழ்ந்தாவே அதான் கிஃப்ட். இம்ராஅத் ஃபிரௌன் வாங்கண்டான்ல, ஃபிரௌன் மனைவியை முன்னாடி வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நபிமார்கள் மனைவி பெட்ல, நபிமார்கள் மகள்மார்கள் முன்னாடி ஃபிரௌனுடைய மனைவியை முன்னாடி கூட்டி வருகிற ஒட்டுமொத்த பேர் உலகம் அழியும் வரைக்கும் அந்த அம்மாவை முன்னாடி வைக்கிறான். ஏன் யாரா? ஏன்? 1ஆம் நம்பர் அயோக்கியம் ஃபிரௌன், இவனை விட ஒரு மோசமானவன் இல்ல,
இவன் வைஃப் தானா உனக்கு பிடிக்கும். அந்த அம்மா என்ன பண்ணினாயா அல்லாஹ்? துவா கேட்டான், ஒரு துவாவை கேட்டான், அந்த துவா தான் பிடிக்குமா. இப்ப நம்ம பல பேருக்கு ஆறுதல், அல்ஹம்துலில்லாஹ் அந்த அம்மா நல்லதா துவாவை கேட்டுட்டு போயிட்டா. பெருசா வேற ஏதாவது பண்ணிட்டாண்டா கஷ்டமா போயிடும். நாங்களும் துவாவை பாடமாக்கிட்டோம்னா லேசா போயிருங்களா. கஷ்டப்படாதீங்க, துவாவை அல்லாவே சொல்லிட்டான். எனக்கு ஏன் பிடிக்கும் தெரியுமா? அவ ஒரு துவா கேட்டான், அந்த துவாவை நீங்க கேட்டீங்கன்னா பிடிச்சிருமா. அடடா என்ன லேசு, சுப்ஹானல்லாஹ். துவாவோட போச்சு. தர்மம் கொடுக்கணும்னா ஷாக்லேருந்து ரொம்ப கை முள்ள கழட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு, எலும்பை கழட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு. நீண்ட நேரம் ராத்திரி எல்லாம் தொழுதாங்கன்னா அதுவும் ரொம்ப கஷ்டமா போயிடும். தூக்கத்தை தியாகம் பண்றது கஷ்டம். துவா தானா உட்கார்ந்து 4 மணி நேரம் கேட்டு போயிருவோமே ஒரு நேரத்துக்கு, பரவாயில்ல ஒரு நாள் தானே. அந்த அம்மா துவா நீங்க நினைக்கிற மாதிரி பக்கம் பக்கமெல்லாம் இல்ல, ஒரு வரி தான். அம்மாடி மாஷா அல்லாஹ், ஒரு வரி தானா இப்பவே பாடமாக்கிடுவோமே. அந்த துவாவை பாடமாக்கி கதை முடிஞ்சிச்சு. இப்ப அந்த துவாவை அல்லாஹ் சொல்லிட்டோம். நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. வீட்டுக்கு போய் துவா திரும்ப பாடமாக்குங்க. குர்ஆன்ல 66 அத்தியாயத்தை பெரட்டி பாடமாக்குங்க. இப்ப நான் அந்த துவாவை சொல்றேன். அந்த அம்மா கேட்கிற காலத், அந்த அம்மா கேட்கிறாவ, இதனாலதான் பிடிக்கும். ரப்பி பினிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா. துவா முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது. துவான மெயின் பார்ட் இவ்வளவுதான், இவ்வளவுதானா? ரப்பி பினிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா. இறைவா ஜன்னாவுல உனக்கிட்ட ஒரு மாளிகையை கட்டிரு. இதை விட கேட்போம்னு நினைப்பீங்க நீங்க. யாரெல்லாம் இதே விட கிட்டையிலும் கிட்ட ஒரு மாளிகை கட்டிருக்கா. இது என்ன இவ்வளவு கஷ்டப்படுற? டயர்ட் ஆகாது, ஓடுறதுக்கு ஒண்ணு இல்ல. வனஜினி மின் ஃபிரௌன், ஃபிரௌன் என்ன பாதுகாத்துறியால. வனஜினி மினல் கௌமில் ஆலிமீன், அநியாயக்கார கூட்டத்துல என்ன பாதுகாத்து. துவா முடிச்சு. இவ்வளவுதான் வருகுது. இதுக்கு அங்கால ஒண்ணு இல்ல. குர்ஆன்ல எல்லாம் சொல்றான், லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனூ. ஈமான் கொண்ட ஆம்பளை பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் இவங்களை கொஞ்சம் பாருங்க. இவங்க தான் உங்களுக்கு எல்லாம் முன்னுதாரணம். இந்த அம்மா போன ரோட்ல பின்னாடி போனீங்கன்னா எல்லாம் கரெக்ட் ஆயிரும். இந்த அம்மா போன ரோட்டை என்ன அந்த அம்மா போனாங்களா, ஒரு துவா கேட்டாங்களா. இப்ப சொல்றேன் கேளுங்க. இந்த துவா தான் ரொம்ப கஷ்டமான துவா. இந்த துவா இருக்கு பாருங்க, வாயால கேட்கறது வேற, கல்பால கேட்கறது வேற. உதுகுலு ஃபிஷில் மி காஃபாண்டா வாயால சொல்லிடலாம், நுழைங்கண்டு. சொன்னா நுழையணுமே, சொன்னா தாக்கு பிடிக்கணுமே. லேச நினைக்கிறீங்களா? ஹசிபன்னாஸ் ஐயுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் கேட்கிறான், மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா ஈமான் கொண்டுட்டோன்னு சொன்ன உடனே நாங்க உங்களை சும்மா விட்டுருவோண்டி. ஆமன்து பில்லான்னு சொன்ன உடனே ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹின்னு சொன்னா விட்டுருவோமா? ஹசிபன்னாஸ் ஐயுத்ரகு யகூலு ஆமன்னா, நாங்க ஈமான் கொண்டுட்டோன்னு விட்டுருவோமா? ஆமன்து பில்லா சொன்னவெல்லாம் லைனுக்கு வா, நல்லா கூப்பிடும். வா ஆமன்து பில்லா சொன்னியோ, வா செக் பண்ண போறோம். ஆமன்து பில்லா ஒரு செக்கிங் கொடுத்தோடனே தாடியை காணும். ஆமா போச்சு, போங்கால ஆமன்து பில்லா வீக் ஆயிட்டு. அடுத்த செக்கிங்ல இல்ல. அட ஆமன்து பில்லா சொன்னண்டா, ஆமன்து பில்லா சொன்ன மாதிரி இருக்கணும். வாழ்க்கையில பிரச்சனை வரத்தான் செய்யும். விட்டுட்டு ஓடுறதா தவறெல்லாம். உளவுத்துறை இன்றைக்கு வந்திருப்பாங்க, அவங்க காரியம் அவங்க பண்ணுவாங்க. அவங்க வருவதற்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி இந்த பள்ளியில விசாரிக்கிறாங்க. அது நடக்கும். இஸ்லாத்துக்குள்ள நின்று சொர்க்கம் போறதுண்டா இதெல்லாம் நடக்காம போறேன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அடிப்படை இருக்கணும், பௌமானம் தான் போட்டிருக்கணும். பெருமானார் மாதிரி நல்லவரை பார்க்கலாமா? ஐய கூலு ஆமா ஐயோ திறக்கும் ஐய கூலு ஆமன்னா ஈமான் கொண்டுட்டோன்னு விட்டுருவோம் அவங்கள. வஹும்லா யுஃப்தனூன். சோதனை ஸ்டார்ட் ஆகும். சோதனை ஸ்டார்ட் ஆகும். முன்னுக்கு வந்த உடனே புள்ளை எடுப்பானல்ல. இப்பயும் ஆமத்து பில்லாவா? சொத்தை எடுப்பானா? இப்பயும் ஆமத்து பில்லாவா? செல்வாக்கு எடுப்பானா? இப்பயும் ஆமத்து பில்லாவா? சுப்ஹானல்லாஹ். நம்ம ஒரு துவாவையும் கேட்டுக்கொள்ளணும். வீரியமா பேசுற மாதிரி இல்ல. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி வஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹ் சொல்லி தரணும். இந்த துவாவை அடிக்கடி கேட்கணும். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்து அலல்லதீன மின் கப்லினா. இதுக்கு முன்னாடி சென்றார்களே அவர்கள் மீது நீ சுமையாக சுமத்தினி, அந்த மாதிரி சுமைகளை எல்லாம் நம்ம மேல சுமத்திராதையா அல்லாஹ், அந்த சுமையை தந்திராதையா அல்லாஹ். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி. எங்களால தாங்க முடியாத சுமைகளை எங்கள் தலை மீது சுமத்தி விடாதையா அல்லாஹ் என்று கேட்கணும். அதனால ஒரு மூமின் கட்டாயம் இது கேட்கணும். அல்லாஹ் என்ன பண்ணுவானா, ஆமன்து பில்லான்னு சொன்ன உடனே ஆமன்து பில்லா செக்கிங் நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் சபையில ஒரு பெண் தன்னுடைய 3 குழந்தையும் பறி கொடுத்ததுக்கு பிறகு 3 குழந்தை மௌத்தா போச்சு. அந்த அம்மா பொறுமையா நின்றா, சொர்க்கம் என்றா. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்ப நீங்க நினைப்பீங்க என்ன பொறுமை,
குழந்தை மௌத்தாகிற நேரமும் அர் ரஹ்மானி ரஹீம் தான். அல்லாஹ் இறக்கம் தான். அல்லாஹ் இறக்கமானவன் சொல்லணுமா? என்ன நடந்தாலும் அல்லாஹ் இறக்கமானவன் சொல்லணுமா? சூரத்துல் ஃபாத்தியாவை மாத்தி சொல்லல, அல்லாஹ் கோபமானவன். இறக்கமானவன் ரஹ்மான் 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 சொல்லிட்டு இருக்கணுமா? இதுதான் பொறுமை. பொறுமை என்ன தெரியுமா? வாழ்க்கையில எல்லாம் போற நேரம் என் ரப்பு என்னோட இறக்கும், எல்லாம் அவன் பார்ப்பான், எல்லாம் அவன் பார்த்துருவான், ஒன்றும் தப்பு நடக்காது, எனக்கு அவன் பாதுகாப்புன்னு சொல்லணுமா? அதான் ஆமந்து பில்லாவா போற டைம்ல எல்லாம் சொல்லணுமா? அப்படி சொல்ற டைம்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 3 புள்ளையும் இழந்துட்டார். நல்லா எடுத்து 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 பார்க்கறான். அந்த அம்மா, யா அல்லாஹ் நான் சஜதாவில் விழுறேன், யா அல்லாஹ் தஹஜ்ஜுதுல எழும்புறேன், யா அல்லாஹ் புள்ள தரப்போக்கலே இல்லை எடுக்க போக்கலே அதே தஹஜ்ஜுத் வருவதுன்னா கரெக்ட் ஆமந்து பில்லா, சரியா ஆமந்து பில்லா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க. ஒரு பொம்பளை எழும்புறா, ஒரு பெண் எழும்புறா. யார சொல்லலாம்? 2 புள்ளைகளை பறி கொடுத்து பொறுமையா நின்றாலும் சொர்க்கமா யார சொல்லலாம்னு கேட்டு 2 புள்ளை கொடுத்தாங்களோ தெரியல. அந்த அம்மா கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆமாண்டா, அப்படி பொறுமையா நின்றாலும் சொர்க்கம் பண்றாங்க. பொறுமை என்ன விளங்குதா? வாழ்க்கையில் இழப்புகள் நடக்கிற நேரம் அந்த பொறுமையா நின்று ரப்பு மேல ஒரு குற்றச்சாட்டும் போடக்கூடாது. அதான் பொறுமை. ரப்பு சரியாதான் செய்கிறான்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அதுக்குரிய பொறுமை. அதான் மார்க்கத்துக்குள்ள பூர்ணமா நுழைகிறது. இப்ப அதுக்கு முன்னுதாரணமா இந்த அம்மாவை எடுத்து காட்டுறான் பாருங்க. இந்த அம்மா யாருன்றதை புரிஞ்சுட்டீங்கன்னா அது விளங்கிடும். என்ன ஆகுது? அந்த அம்மாவை பிடிச்சி ஆமந்து பில்லா சோதிக்க போறாங்களா? அந்த அம்மா ஆமந்து பில்லான்னு சொல்லிட்டாங்களா? சொன்ன உடனே இப்ப சோதனை நடக்க போகுது. இந்த சபையில நீங்க எல்லாரும் சோதிக்கப்படாம ஜென்னா போக மாட்டோம். ஆமந்து பில்லான்னு சொன்னோம், ஏதோ யாருக்கோ முஸ்லீம் ஃபேமிலியில பிறந்த உடனே ஜென்னான்னு நினைச்சிடாதீங்க, நோம்பு பிடிச்சோன்னு ஜென்னா நினைச்சிடாதீங்க. சோதனை நடக்கும், அதுல வெற்றி பெற்றே ஆகணும். வெற்றி பெற்றாதான் சொர்க்கம் போலாம். இப்ப யாருன்னு கேட்டா ஃபிரௌன் மனைவி யாருன்றது கொஞ்சம் சொன்னாதான் அவங்களுக்கு நடந்த சோதனை அவங்க மார்க்கத்தில் எப்படி பூர்ணமா நுழைஞ்சாங்கன்றதை நீங்க புரிவீங்க. அந்த அம்மாவை பத்தி கொஞ்சம் பாருங்க. இந்த உலகத்துல அதிசயங்கள், மனிதன் செஞ்ச அதிசயங்கள் இருக்குது, மனிதன் செய்யாத அதிசயங்கள் நிறைய இருக்கு. கண் அதிசயம், கிட்னி அதிசயம், ஹார்ட் அதிசயம். இன்றைக்கு வரைக்கும் நீங்க போய் கையில ஒரு ரத்த துளி எடுத்துட்டு போயிட்டு தெல்க் ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டி, டாக்டர் இதை கொஞ்சம் செஞ்சு தரலாமான்னு கேளுங்க. இலங்கையில எங்கேயாவது ஒரு விஞ்ஞானி இருக்கிறாங்களா இதை செஞ்சு தரதுன்னு கேளுங்க. இலங்கையில உலகத்திலேயாவது எங்கேயாவது இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க ரத்த துளியை செய்யறதுக்கு உலகத்துல எங்கேயுமே இதுவரைக்கும் ஒரு விஞ்ஞானி இல்லை, இதுவரைக்கும் இல்லை. என்ன பண்ணலாம் தெரியுமா? உங்க ரத்தத்தை எடுத்து பிளட் பேங்க் இருக்குது, சல்லி போடுற பேங்க் மாதிரி பிளட்டுக்கு இருக்குது. நீங்க ஓ பாசிட்டிவா பி நெகட்டிவான்னு பார்த்து அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. இன்னொரு ஆளுக்கு ரத்தம் தேவைப்பட போக்கல கொடுத்தவன்ட்ட இருந்து எடுத்து இங்க கொடுக்குதாச்சு. இன்னும் ரத்தத்தை கண்டுபிடிக்கல, இன்னும் கிட்னியை கண்டுபிடிக்கல. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் இருக்குது. கிட்னி போனா இன்னொரு ஆள் கிட்னியை கலட்டி பொருந்துமான்னு பார்த்துட்டு அந்த கிட்னியை கொண்டாந்து சேர்த்துட்டுருவாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். கிட்னி எல்லாம் விற்கிறதுக்கு இல்லை, ரோட்ல கத்திரிக்காய் மாதிரி வெங்காயம் மாதிரி கிட்னி வாங்க இயலாது. இன்னொரு ஆள் கலட்டி தான் போட்டணும். இதுதான் அல்லாஹ்வோட படைப்பு. இந்த அதிசயம் எல்லாம் இல்லையா, மனுஷன் கையால பண்ணினானே அப்படி அதிசயம் எல்லாம் உலகத்துல தேடினாங்களாம். உலகத்துல யாரு தேடினது? ஸ்ரீலங்கால உட்கார்ந்து ஒரு ஆள் தேடல, இதுக்கென்று ஒரு குழுவை அமைச்சு இது தேடி உலகம் எங்கும் பிரசித்தப்பட்டாங்க. இதெல்லாம் நாங்க 7 wonders of the world எல்லாரும் படிச்ச 7 அதிசயங்கள். அப்ப உலகத்துல 7 தான் அதிசயமானு கேட்டீங்கன்னா அவன் நிறைய தொகுறான். தொகுத்துட்டு வெட்டிட்டு வெட்டி 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 போய் 7 மீய வைக்கிறான். நம்ம நாட்டு சீக்கிரம் அதில வரலையா? அதெல்லாம் அதிசயமா இருக்கு. நமக்கு உண்மையா ரொம்ப பெரிய அதிசயம் நம்ம நாட்டுக்குள்ள இருக்குது, மனுஷன் செஞ்சதுல. அந்த அதிசயம் எல்லாம் அதிசயம் இல்லையா? உலகத்தில இருந்து ஒரு 7 தேர்ந்தெடுத்தானா? ஒட்டுமொத்த உலகத்திலே 7 தானப்பா. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அந்த 7 எப்படி இருக்கு? அந்த 7 1 2 3 நீங்க படிச்சிருப்பீங்க. 7 wonders of the world உலகத்துல 7 அதிசயங்களை எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதுல ஒன்று என்ன தெரியுமா? பிரமிடா. நீங்க சொன்னா இந்த அம்மா யாருன்னு உங்களுக்கு புரியும். அதுல ஒன்று என்ன? பிரமிட். எகிப்துல உள்ள பிரமிட் நம்ம நாட்டு சீக்கிரம் வரலையா? நம்ம நாட்டுல ஒண்ணுமே வரலையா? பிரமிட் வருதான். அது ஏன் அதிசயம்? பிரமிட்ல என்ன இருக்குதுப்பா? ஒரு கட்டிடம். பிரமிட் கண்டிருக்கிறீங்களா எல்லாரும்? கண்டில்லையா? பிரமிட் கண்டவங்க கை தூக்கம் பார்ப்போம் வீடியோல. சரி, நான் என்னத்தை பேசுறேன்னு புரியணுமே. கண்டுதான் இருக்கிறீங்களா? பிரமிட்னா இந்த ஷேப்ல கண்டிருப்பீங்களா? இதான் ஃபிரௌன்களுடைய கபர். அவன் வாழ்ந்த இடம் இல்ல, செத்து போனவங்களை அடக்குங்க பாண்டு வச்ச இடம் தெரியுமா? அதுல கொண்டு போய் போடுவான். பிரமிடுண்டா அது என்ன சைஸ் நினைக்கிறீங்க? இந்த பள்ளி சைஸ் எல்லாம் இல்ல,
ஒரு கல்ல இந்த சைஸ் இருக்கு, நம்ம இருக்கிறோம் பாருங்க, இந்த மாதிரி சைஸ்ல ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் இந்த ஷேப்ல கட்டி இருக்கிறாங்க. உங்க தல்காஸ் பெட்டியில ஒரு கட்டிடம் கட்டிட்டாங்கன்னு வைங்க, ஒரு 50-100 வருஷமான என்ன ஆகும்? கெட்டின மாதிரி அப்படியே நிக்குமா, வெடிப்பு விழுந்துருமா? இதுக்கு முன்னாடி உள்ள பில்டிங் எல்லாம் புத்து மண்ணுட்டீங்க, நீங்க புத்து மண் எடுத்து போடுங்க, இப்ப உடைச்சு போட்டு பூசா கட்டுங்க, நீங்க செங்கல்ல கட்டுங்க. நீங்க இது கட்டி 3000 வருஷத்துக்கு மேல, approximately more than 3000 years, 3000 வருஷங்களுக்கு மேல இப்ப வெடிப்பு உள்ளலையா? அதான் பிரச்சனை. அந்த கட்டிட நம்ம 50 வருஷத்துல வெடிச்சு போச்சுப்பா, 100 வருஷமா தான் உடைச்சு போடுப்பா, பூசா கெட்டன்றோம். இவன் ஏன் அதிசயத்தை தேர்ந்தெடுத்தான்னா, ஒரு கல் இந்த பெருசா, அதுக்கு மேல ஒன்று வச்சானா, அதுக்கு மேல ஒன்று வச்சானா, வச்சா எப்படி வச்சான்? எப்படி தூக்கிட்டு வந்தான்? கிரெயின் அடிக்கணுமா? மனுஷன் எப்படிப்பா இதை தூக்குறது? அதுக்கு மேல எப்படி தூக்குறது? இப்படி எப்படி கட்டினா? கட்டிட கலை என்றால் இன்றைக்குள்ளும் பிரமிச்சு பார்க்கிறேன், என்ன நடத்திருக்கிறான். உள்ளக்குள்ள கரண்ட் இல்ல, ஓவியம் வரைஞ்சு வச்சான், இன்றைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கிறோம், உள்ளக்குள்ள இன்னும் நுழையலாம் இருக்குது. இவ்வளவு பெரிய வளர்ச்சி கண்டதுக்கு பிறகு அது கட்டிக்கிற ஷேப், விதம், அதை பத்தி நீங்க தனியா போய் படிச்சு பாருங்க. அது சொன்னா பயான் தனியா போயிரும். இல்லைங்கச்சா? இப்ப நாங்க வாழ்ற 2023ல இன்றைக்குள்ள யூடியூப்ல, இன்றைக்குள்ள கூகுள்ல பிரமிடு அடிச்சு அதை பத்தி நிறைய வீடியோ போடுறான்டா, அதை பத்தி ஆய்வறிக்க போறான்டா. எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்குமென்று நான் சொல்ல தேவையில்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டேன். அந்த அதிசயத்தை நீங்க தனியா பார்க்கணும். இந்த ஃபிரௌன் குர்ஆன் சொல்லுது, அந்த ஆள் பேர் இல்ல, அது பட்டம். ஃபிரௌன் என்ன தெரியுமா? ரணில் விக்ரமசிங்க என்ன பேர், பிரசிடென்ட் என்ன அவர் பேர், அது ஒரு பட்டம். இத மாதிரி பாராக்கள், பாராவோ, ஃபெரோஸ் என்று சொன்னா அந்த ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி என்ன மாட்டாங்க, மன்னர் என்று சொல்ல மாட்டாங்க, ஃபெரோன்னு தான் சொல்லுவாங்க. அதுல ஒரு ஃபெரோவை பத்தி எல்லாம் சொல்றான், அந்த அம்மாவை பத்தி சொல்றான். இன்றைக்குள்ளவன் அசந்து போறான். ஒரு ஆய்வு சொல்றாங்க, அவங்க போட்ட தங்கம் இருக்கு பாருங்க, கிலோ கணக்கு. அதுக்கு அந்த காலத்துல வந்து அவங்க சரியான ஸ்ட்ராங். அந்த தங்கத்தை நாங்க போட்ட களத்துல போட்ட தங்கத்தை போட்டா எங்க பொம்பளைக்கு அப்படியே குடிஞ்சிருவாங்களாம், அவ்வளவு பாரமா. அந்த அளவுக்கு பெரிய ஆட்கள் தான்ங்களா, ஜாம்பவான் மாதிரி நின்றுக்கிறாங்க, அப்படி போட்டுட்டு போவாங்களாம். இப்ப நான் ஃபிரௌன் மனைவி யாருன்னு சொல்றேன். இந்த ஃபிரௌன் யாருன்றத பிரமிடெல்லாம் நீங்க போய் படிங்க, ஸ்கூல் போற பிள்ளை எல்லாம் போய் படிங்க, யூடியூப்ல எடுத்து பாருங்க. பல மணித்தியால நீங்க அசந்து போயிருவீங்க. இப்படி எல்லாம் கட்டலாமா, இப்படியும் எல்லாம் செய்யலாமா? குர்ஆன் சொல்லுது, பணம் என்றால் அவங்கதான். வஜன்னாத் வஉயூன் வகுனூஸ், புதையல்கள், ஆறுகள், நீரூற்றுகள், எல்லாம் ஜன்னத்துல தோட்டங்கள். ஃபிரௌன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அம்புட்டு பேரை உட்கார வச்சுட்டு, ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்க ரப்புன்னு சொன்ன அம்புட்டு பேரா. இன்றைக்குள்ள எந்த ஜனாதிபதி உலகத்துல வந்து நான் தான் கடவுள்னு சொன்னா ஏத்துக்கொள்வாங்களா? நீ என்னையா கடவுள்னு கேட்பாங்க. ஜோ பைடன் வந்து அமெரிக்கால நான் தான் இறைவன் துப்புவான் பக்கத்துல இருந்தவன், நீ எப்படி இறைவன் ஆகுவான்னு கேட்பாங்க. இப்ப உள்ள ஜனாதிபதிமார்களுக்கு பேச இயலாது. அப்ப உள்ள ஜனாதிபதியுடைய செல்வாக்கு, நான் இறைவன் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் தலையை குனிஞ்சிருவான். நைல் நதி ஓடுது, உலகத்துள்ள நீல நதி, அவன் சொல்றான், குர்ஆன் சொல்லுது, எனக்கு அடியால ஓடுற இந்த ஆறு அவன் ஆறான், அவனுக்கு அடியால ஓடுதான். எப்படி இருமாப்பா நின்றுப்பான், எவனும் பேச இயலாது. அவன் வைஃப் யாரு தெரியுமா? அவன் இந்த அம்மா. அவன் எப்படிப்பட்டால், ஒருத்தனை கொல்லணும்னா யார்ட்டும், நம்ம நாட்டில் ஒப்போசிஷன் இருக்குது, ஒப்போசிஷன்ல இருந்து எழுப்பி கேட்பாங்க, நீங்க என்ன பண்றீங்க? ஆளுங்கட்சி பிளண்டுவாங்க. ஃபிரௌன் ஆம்பளை எல்லாம் கொல்லணும் உடனே ஒருத்தனும் கேட்க பார்க்கல, கொண்டுட்டு வராங்க. சல்லி என்றா சல்லி. மூசா நபி சொல்றாரு, அல்லாஹ் மேலண்டு. எப்படி ஜோக் பண்றான் தெரியுமா? அல்லாஹ் மேலையா? ஆமான், ஆமாண்டா அவன் இருக்கிற பில்டிங் கட்டுறவன். ஆமான் கெட்டு, எனக்கு மூசாட ரப்ப பார்க்கணும். மேல கெட்டினதுக்கு போற ஏறிட்டு, மூசா ஒரு ரப்ப காணலையே. எப்படி சொத்தோட இருமாப்போட செல்வத்தோட இருந்திருப்பான். அதை குர்ஆன் பேசுது. இன்றைக்குள்ள யூடியூப் மறக்கல, இன்றைக்குள்ள கூகுள் மறக்கல. இவ்வளவு உலகத்துல நடக்க என்றைக்கோ செத்து போன ஃபெரோவை பத்தி குர்ஆன் பேசுறது ஒரு பக்கம் வைப்போம். இன்றைக்குள்ள நாகரீகம் வளர்ந்த உலகம், ஃபிரௌன்கள் எப்படி பிரமிட்ல வாழ்ந்தாங்க, எகிப்து வரலாறு என்ன, தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டெடுத்த தங்கங்களும்
அவங்க வசதி வாய்ப்பையும் பத்தி நீங்க கண்ணு முன்னாடி பாக்குற நிறைய காட்சிகளை, எகிப்து காட்சிகளை இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். எப்படி வாழ்ந்திருந்தா 3000 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு பேசுறோம். கல்கஸ்பிட்டல 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரை பத்தி பேசுறோமா? 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆள் வாழ்ந்தவர் யாருன்னே தெரியாம நிக்கிறோம். 3000 years முன்னாடி வாழ்ந்தவங்களை பத்தி பேசுறோம். எப்படி வாழ்ந்திருப்பான்? அந்த அம்மாவை பத்தி இப்ப சொல்றேன் கேளுங்க. ஃபிரௌனுடைய வைஃப் யார் தெரியுமா? தங்கத்தால் அப்படி குமிச்சிருவா. அந்த அம்மா மாதிரி இல்ல, தும்மினா படிக்கிறது கொண்டாந்து வச்சிருவான். இந்த பக்கம் காத்தடிக்கணுமா, அந்த பக்கம் காத்தடிக்கணுமா? அந்த அம்மாக்குள்ள செல்வாக்கு என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல ஆம்பளைட்ட சில வீக் பாயிண்ட் இருக்கு, பொம்பளைட்ட சில வீக் பாயிண்ட் இருக்கு. ஃபிரௌன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான், எவனுக்கு அடங்க மாட்டான். ஆனா ஃபிரௌனோட வீக் பாயிண்ட் அந்த அம்மா தான். இந்த அம்மா பேசிட்டான்னு வைங்க, அப்படியே உருகிடுவான். இந்த அம்மாக்கு மட்டும்தான் அவன் தலை சாப்பான். நான் சொல்லல, இது குர்ஆன் சொல்லுது. மூசா நபி பிறக்கிறாரு. பிறந்தா மூசா நபி உம்மா என்ன பண்றாங்கன்னா பதறி போறாங்க. குர்ஆன் சொல்லல, அது ஏன் பதறாங்கன்னு பெரும்பாலும் ஃபிரௌனோட படம் வந்திருக்கு. ஏன்னா நம்ம சொல்லாம சொல்ல இயலாது. ஆனா என்ன கொல்ல வந்தது தெரியுது. அந்த படம் வந்தது குர்ஆன் சொல்லல. அவங்க பதற நேரம் அல்லாஹ் சொல்றான், அவுஹா இலா உம்மி மூசா, மூசாட உம்மாக்கு நாங்க சொன்னோம் பாலை கொடுங்க பிள்ளைக்கு. அந்த அம்மா பதறி போய் பாலை கொடுக்குறா. அது எப்படி பதறி போயின்னு சொல்றீங்கன்னா, நீங்க தாய்மார்கள் நிக்கிறீங்க, உங்க புள்ளைய கொல்ல வராங்கன்னு வைங்க, ஒரு பொட்டியில போட்டு பக்கத்துல ஒரு ஆறு இருக்குன்னு வைங்க, பொட்டியை கொண்டு போய் ஆத்துல வைப்பீங்களா, வீசுவீங்களா? கை குழந்தை வீசுவீங்களா? குர்ஆன் எங்கேயும் சொல்லவில்லை பொட்டியை கொண்டு போய் வச்சாங்க, பொட்டியை தூக்கி வீசினாங்கன்னு வருது. அந்த டென்ஷன் புரியுதா? எப்படி கை கிட்ட வந்து களத்தனிச்சுக்க வந்தா ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கும்னு தெரியாதோ அத மாதிரி பொட்டியில போட்டு பொட்டியை தூக்கி வீசிட்டாங்க. வீசின உடனே தான் நம்மாட கல்பு, அடட என்ன பண்ணிட்டோம், குழந்தை போகுது, பெட்டியில போகுதுன்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்க போறாங்க. நல்லா சொல்ல, நாங்க அந்த அம்மாவுடைய கல்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாட்டி சொல்லி இருப்பா ஏன் புள்ள தாண்டி. அவ அப்படி பதறி போய் நிக்கிறான். என்ன பண்ணிட்டு, என்ன காரியத்தை நான் பண்ணினேன், அல்லாஹ் சொன்னதான் அந்த அம்மா செஞ்சாங்க. செஞ்ச உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க. செஞ்சு செய்ய காட்டி என்னன்னு புரியல, அந்த விரைச்சு போன மாதிரி அந்த அம்மாக்கு என்ன ஏன் புள்ள போகுது, குர்ஆன் சொல்லுது அதை பத்தி துடிச்சு போயிட்டு அந்த அம்மா. அப்ப ஃபிரௌன் ஆள் அனுப்புறான். எதுக்கு ஆள் அனுப்புறான்? பனு இஸ்ராயல்னு ஒரு கூட்டம் இருக்குது இன்றைக்கு ஈக்கிறாங்களே, இவங்கள்ட்ட நல்ல வெர்ஷன் நினைச்சா. இந்த பனு இஸ்ராயல் என்ன பண்றாங்கண்டா, அவங்களாம் அடிமை. ஹிபுத்தியன் ஒரு கூட்டம், ஃபிரௌனோட கூட்டம், இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். இந்த பனு இஸ்ராயல்ல இவங்க வேலைக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க, வேலைக்கார மாதிரி, இரு உட்காரு வேலை பண்ணு. இவனுக்கு ஒரு பையன் வந்துட்டு அடக்கி அடக்கி நிக்கிறமே இல்லை, எவனா ஒருத்தன் பிறந்து கொண்டுட்டான், என்ன வைராக்கியத்தோட வந்து எங்களை அடக்கினியாடான்னு கேட்டா, அதனால இவங்களை ரொம்ப பலகீனமாக்கணுமா, பிறக்கிற ஆம்பளை பிள்ளைலாம் காலி பண்ணிரு. பொம்பளை எத்தனை பேர் தான் எழும்பி வர போறா, ஆம்பளை 50 பேரும் காலி பண்ணுன்னு சொல்லி தான் அவன் அனுப்புறான். அனுப்புற டைம்ல இந்த அம்மா புள்ளைய பெத்தெடுக்கிறாங்களா, அப்ப மாதிரி அந்த டைம்ல நடக்குது. பெத்தெடுத்தா இந்த புள்ளைய எடுத்து ஆத்துல போட்டாச்சு, பொட்டியில போட்டு போட்டாச்சு. இப்ப பொட்டி மிதக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா அல்லாஹ்வை நம்புறாங்க தான். அல்லாஹ் தான் அவுஹா இலா உம்மி மூசா, உம்மி மூசாட உம்மாக்கு நாங்க வகையறிவிச்சோம்டா. அந்த அம்மா இன்னும் மனசு கேட்கல, தாத்தா அனுப்பிட்டா, கொஞ்சம் பாருமா. பொட்டி போறதோட இந்த ஐயோவும் அப்படியே அந்த பொட்டியை ஃபாலோ பண்ணிட்டே போறான். என்ன நடக்குதுன்னு தெரியாதம்மா, தம்பி போதுமா, கொஞ்சம் பாருமா, குர்ஆன் நல்லா சொல்றான். அவ இப்படி பார்த்துட்டே போறான். போனா நல்லா யார் கையில சேர்க்கிறான்? இந்த அம்மா கையில சேர்க்கிறான். யார்? ஃபிரௌன் வைஃப் கையில சேர்க்கிறான். அந்த அம்மா எடுத்த உடனே பொட்டி எடுத்து பார்த்தா தெரியுது. இப்ப இங்க ஆறு ஓடுதா, ஏதாவது ஆறு ஓடுனா உங்களுக்கு புரியும், மேல இருந்து வரும். மகோய இதால தான் போகணும்னு நினைக்கிறேன். உங்க ஊர் சைடால போகணுமா தெத்ரோயே, அப்ப கலகேதர்ல இருந்து வர தெத்ரோ இதால போகுது எனக்கு தெரியல, இதால தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பக்கத்துல தான் வரமே தவிர நிக்கவரட்டி பக்கமே இங்க வராது. கலகேதர் பக்கத்துல இருந்தா வரணும். அதே மாதிரி பொக்ஸ் இந்த பக்கம் வந்தா, ஓஹோ பனு இஸ்ராயல் பக்கத்துல இருந்து வருதுன்னு கண்டுருவீங்க. ஏன்னா அங்க குடியிருப்புல இருந்து வரப்போகுது. அங்க இருந்து இந்த அம்மா பொக்ஸை எடுத்த உடனே அம்மாக்கு தெரியுது. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு நடக்கும். உங்க குழந்தைய பெத்தெடுத்த உடனே, ஓ இது நான் நினைச்ச மாதிரி 10 மாசமா நான் ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சிருந்தேன், இது கண்ணக்கரன்னு கருப்பு குஞ்சா இருக்கு, தூக்கி வீசுங்களும் வராது. நம்ம கல்பு பறி போயிடும். அந்த புள்ளைய கண்ட உடனே எங்க கல்புல யாரு என்ன எழுதினான்னு தெரியாது. அந்த புள்ள நொந்தா நம்ம நொந்து போயிரும்,
அந்த புள்ள அழுதா நம்ம அழுது போயிரும், அந்த புள்ள ஐசியூல எங்களுக்கு பசியே வராம போயிரும், எங்க உதடெல்லாம் இதாயிரும், நம்ம சேர்ந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு. யார் இந்த பாசத்தை எழுதினது? கல்பனை பிளாக்காவை போட்டு தோண்டி எடுத்து எழுதுறதுக்கு யார் எழுதுன்னு உங்களுக்கு தெரியாது. என் பிள்ளைக்கு ஏன் எனக்கு இவ்வளவு இறக்கும், உங்க பிள்ளையோட நீங்க ஏன் இறக்கணும் உங்களுக்கு தெரியாது. இதுக்கு கல்வி பறிப்போறன்னு சொல்லுவோம். கல்வி பறிப்போச்சனும். ஒரு ஆம்பளை பொடிய ஒரு பொம்பளை புள்ளைய கண்டுறான், அதுக்கு பிறகு அவனுக்கு உமாவும் இல்லை வாப்பாவும் இல்லை, எல்லாம் மறந்துடும். எனக்கு அந்த புள்ளதான் வேணும் பண்ணுவான். கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்துல தான் அந்த பொம்பளை புள்ளையும் தான் வேணுமா வந்துச்சா, இவங்க விட்டு வேற வேணாம் என்று சொல்லிட்டு 6 மாசம் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தான் உமா நினைவு வரும். இப்ப இவர் வேணாம், எனக்கு உமா தான் வேணும் வந்துச்சா. ஏனென்றா அந்த அந்த மயக்கம், அந்த கவர்ச்சி. இதை மாதிரி அந்த அம்மா இந்த புள்ளி எடுத்து பார்த்த உடனே என்ன தங்கம் கண்டிருப்பா. சில பேர் பார்த்துருப்பீங்க, பணக்காரால் விதவிதமா வாகனத்துல போயிருப்பான். நான் கேட்டிருக்கிறேன், என்ன உனக்கு ஆசைன்னு கேட்டா, ட்ரெயின்ல போகணும், வீட்டுல கூட்டி போறாங்க இல்லையா, பஸ்ல போக ஆசையா, பிராடோல போயிட்டு பஸ்ல ஒரு நாள் போகணுமே எப்படி இருக்கும். அந்த புள்ள பஸ்ல போனதே இல்லை. சில விபரீதமான ஆசைகள் வரும். ஏன்னா அது போகாத புள்ளையாச்சே. விளங்குச்சா? ஜனாதிபதி வீட்டுல வளர்ந்த புள்ள என்னைக்காவது பஸ்ல போயிருக்குமா? நெருங்கி போயிருப்பாங்களா? எப்படி அனுபவம்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கு. இத மாதிரி இந்த அம்மா எடுத்த உடனே குர்ரத்தைனுள்ளி அந்த அம்மா எடுத்து புள்ளை எடுத்து பார்த்த உடனே கல்பு பறி போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என் கண்ணு குளிர்ச்சி ஆயிட்டுண்டாங்க. கண்ணு குளிர்ச்சி என்ன நடத்துன்னு தெரியுமா? என் கண்ணு மயங்கிட்டு. இப்ப என்ன, எனக்கு இது வேணும்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? தங்கம், வைரூடியம், வெள்ளி, அது இது மாளிகை, எனக்கு இவரை வீட்டுக்கு கூட்டி போகணும். பக்கத்துல யாரு? குர்ஆன் சொல்லுது, குர்ரத்தைனுள்ளி வலக் அப்படின்றான். குர்ஆன் ஆயத்தை நான் ஓதுறது, ஏய் கண்ணெல்லாம் குளிர்ச்சி ஆயிட்டு, எனக்கு மட்டும் இல்ல வலக் உங்களுக்கு தான் அப்படின்னா. அவனும் ஆமா 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 என்ன இந்த அவக்கு அவ்வளவு மயங்கிடுவான். வகைச்சா இந்த பொம்பளை சொன்னா மட்டும் அவன் கேட்பான். ஊரே சொன்னாலும் அவன் பக்கத்துல எவன் சொன்னாலும் கேட்காதவன். இந்த அம்மா இதுதான் வீக் பாயிண்ட். ஒரு ஆம்பளைக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஒரு பொம்பளைக்கு அப்படி இருக்கும். இந்த இவதான் வீக் பாயிண்ட். அவன் அந்த வீக் பாயிண்ட் நல்லா அழகா பயன்படுத்துறான். குர்ஆன் சொல்லுது, குர்ரத்தைனுள்ளி வலக், எனக்கும் உங்களுக்கு தான்மா. இவவே முடிவு செஞ்சுட்டான், உனக்கு அதான், இந்த புள்ளதான் உனக்கும். அவன் என்ன பண்ணிட்டான்? சரியன்ட்டான். எப்படி சரியன்ட்டான் தெரியுமா? அடுத்து இவருக்கு விளங்குது, ஆஹா விபரீதமாச்சே, என் மாப்பிள்ளை எந்த பக்கத்துல இருந்து கொள்றானோ அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்குது, புல் அந்த பக்கம் வருவது தெரியுது. இது பனு இஸ்ராயீல் புல்லன்னு விளங்குது. லா தக்துலு, கொல்லாத, சரி சரி கொல்லாதன்னு கொல்ல மாட்டேன்ட்டான். எங்களுக்கு புள்ளையா வளர்த்துருவோமே, எம்பானா அவன் நத்தகிதோ வளதா, பரவாயில்ல மாட்டான். கூட்டி வாங்க. வேலைக்கார பக்கத்துல இருந்து ரொம்ப அடிமையா நடத்துற வீட்டுல இருந்து ஒரு புள்ள வர்றது தெளிவா வழங்குது. இல்லாட்டி இவங்க சொல்லுவாங்க கொல்லாதீங்கண்டு. என் மாப்பிள்ளைக்கு கண்ணால படைச்சா கொன்றுவான், அந்த பக்கத்துல இருந்து வருது, அவனுக்கு அவ்வளவு புத்தி இருக்குது தெரியுது. எல்லா பாயிண்ட்டையும் இந்த அம்மா போட்டுட்டான். இப்ப அரண்மனையை கொண்டு போனா இவன் எவ்வளவு இறக்கம்னு சொல்லதான் இதெல்லாம் சொல்றவனுங்க. அந்த துவா என்னன்னு நீங்க புரியணும் என்பதை சொல்றேன். அரண்மனையை கூட்டிட்டு போனா பெரிய வேலையா போச்சு. என்ன வேலையா போச்சுன்னா, குழந்தை அழுவுது. இதெல்லாம் நான் என் கற்பனையா சொல்லலாம், குர்ஆன் ஆயத்தை நான் ஓதுறது. குழந்தை அழுவுது, அழ தொடங்கினா பால் கொடுக்கணும். அரண்மனையில நீங்க நினைப்பீங்க பால் கொடுக்க பிரச்சனை, செவிலி தாய்மார்கள் வாங்கண்டா லைன்ல நிப்பாங்க. லைன்ல நின்றுட்டாங்க. ஹர்ரம் நாளைகள் மறாது. மூசா நபிக்கு ஃபர்ஸ்ட் சொன்னனே, குழந்தை எடுத்து ஆத்துல போட முன்னாடி எல்லாம் என்ன சொன்னா, நரவி பாலை கொடுமா அப்படின்ட்டு. அது ஏன் கொடுக்க சொன்னான்னு இப்ப புரியுது. இவர் எந்த பெரிய பெண்ணு வந்தாலும் பால் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹர்ரம் நாளைகள் மறாது, ஹராமாக்கிட்டோம் பண்றாங்க. ஹராமாக்கிட்டு அர்த்தம் தெரியுமா? பால் குடிக்கலான்ட்டாரு. அவர் சின்ன குழந்தை, அது எப்படி குடிக்கலான்னு. சிங்கத்துக்கு போய், சிங்கம் எங்க வீட்டுல வந்து நாங்க கொட்டுக்கொலை சம்பல் செஞ்சிருக்கிறோம், சாப்பாடு கொடுத்தா சிங்கம் சாப்பிடாது. பக்கத்துல உள்ள மாடுக்கு இறைச்சி பிஸ்டேக்க கொடுத்தீங்கன்னா சாப்பிட ஹராம். அதுக்கு சாப்பிடவே இருக்கு, அது புல்லு தான் சாப்பிடணும், இறைச்சி தான் சாப்பிடணும். மூசா நபிக்கு எந்த பாலும் குடிக்கிறாரு, ஹராம் ஆக்கிட்டாங்களா. அது எப்படின்னு குர்ஆன் சொல்லல. எல்லாரும் திரும்பி போறாங்க. இந்த பொம்பளை இருக்கு, இந்த புள்ளை இருக்குது பாருங்க, மூசா நபி தாத்தா, அதுவும் நின்றுட்டு இருக்குது. இந்த பெரிய கூட்டம், இப்ப பெரிய கூட்டமே வந்திருக்குது. ஃபிரௌன் பதறி போறான். இப்பதான் கொண்டு வந்தோம், ஃபிரௌன் புள்ளையா போச்சு. அந்த அம்மா வந்து துடிக்கிறா, பால் கொடுக்கணும். இவன் இப்ப துடிச்சு போறான். என் வைஃப் துடிக்கிறான், நான் துடிக்கிறேன்னு துடிச்சு போறான். பால் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல.
என்ன வர்றவெல்லாம் எல்லா பாலும் ரிஜெக்ட். இவ கேட்கிறான், அல்லதுல்லுக்கும் அகிலி பைத்தின் எக்ஃபுலூனா, உங்களுக்கு இந்த பால் கொடுக்குற மாதிரி இவரை பொறுப்பெடுக்கிற மாதிரி ஒரு ஆளை சொல்லட்டுமான்னு கேட்குறான். இந்த யாரு சின்னதா இருக்கிறா, பெரிய பிரச்சனை பூதாகரமா நெருப்பெடுக்குது, சின்ன ஒரு பையன் வந்து அணைக்கிறதுக்கு ஒரு வழி தெரியுமா சொல்லட்டுமான்னு கேட்டா, அப்படி சொல்லியா இப்ப ஏதாவது சொல்லு, சின்னவன் பெருசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த பொம்பளை புள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் தாத்தா நின்றுட்டு ஊட்ட சொன்னா மாட்டி எப்படி புத்திய யோசிக்கிற பாருங்க. உங்களுக்கு சொல்லட்டுமா, அகிலிபை ஒரு குடும்பம் எங்க உடனே சொல்லல, மூசா நபி, அந்த மூசா நபியுடைய டாபிக் பேசப்படுவது. அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி இதாக்குற டைம்ல இவன் அடங்கி போறான், அந்த மூசா நபியை வளர்க்கிறான். ஏண்டா அவ விருப்பம், இவன் விருப்பம் இல்லை, அவ விருப்பம். இப்படி எல்லாம் செஞ்சா இப்ப யோசிச்சு பாருங்க, அவ மாப்பிள்ளைண்டா யாரு? உலகத்துக்கு அயோக்கிய, உலகத்துக்கு கெட்டவன். மூசா ஃபிரௌனுடைய வைஃபுக்கு தங்கமான ஆள், என்ன வேணுமோ கொடுப்பான், பட்டணத்து ராணி விதம் விதம் கொடுப்பான். இப்பதான் இஸ்லாம் நுழைய ஆரம்பிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கிறாங்க. வளர்த்தா அவர் மத்த புள்ள மாதிரி இல்லை, அவர் திக்குவாய். திக்குவாய் பிள்ளைகளை கண்டிருக்கீங்களா? உம்மியன்னு உம்மி அப்படி கூப்பிடுவாங்க. மூசா நபி திக்கா தான் பேசுவார். அப்படிப்பட்ட புள்ள அவர் வளர்த்து எடுத்து பெரியார் ஆகிறாரு. ஒரு கொலை நடக்குது, மதியனுக்கு போறாரு, திருமணம்லாம் முடிக்கிறார். நான் சுருக்கமா சொல்றேன். வர்றாரு, வந்தா பிரச்சாரம் பண்றார், லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ். இந்த அம்மாவும் கேட்கிறாங்க, வளர்த்து பிள்ளையாச்சே மூசா நபிக்கு அந்த உம்மா இருக்கு, ரெண்டு உம்மா, ஒன்று பெத்தெடுத்த உம்மா, இந்த அரண்மனையில் இந்த அம்மா தான் மனசு கொடுத்து வளர்த்தவங்க. அந்த உம்மாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க பிரச்சாரத்தை. பிரச்சாரம் யாருக்கு எதிரா தெரியுமா? அவங்க கணவருக்கு எதிரா. யாருக்கு எதிரா? அவங்கள உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஃபிரௌன். அவங்க கணவனுக்கு எதிரா. ஃபிரௌன் அவன் கெட்டவன், அவன் ரப்பு இல்லை, அல்லாஹ் தான் ரப்பு. பேசுற நேரம் அந்த அம்மாக்கு நிஜம் புரியுது, அவங்க வளர்த்த புள்ள உண்மை சொல்றது தெரியுது. அந்த அம்மா இப்போ ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு? சரி, நான் இஸ்லாத்துக்குள்ள வர்றேன், ஆனா பாதி இஸ்லாம், மத்த பாதி ஆனா நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும், காணாத மாதிரி போக இயலாது. எனக்கு தெரியாது, நான் காணலையே, அப்படி நடந்துச்சா? இப்படி எல்லாம் பேச இயலாது. ஒரு மூமின் தப்பை தப்பென்று கண்டால் அவன் தடுக்கணும், பிழை என்றால் பிழை என்று சொல்லணும். இந்த அம்மாவோட கல்வில ஈமான் நுழையுது. இப்ப இந்த அம்மா என்ன முடிவு எடுக்கணும் தெரியுமா? இதுக்கு மேல எனக்கு வீட்டுல இருக்கிறார், என் மாப்பிள்ள ரப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்னா எனக்கு கொல்ல மாட்டான், இவன் ரப்பு இல்லப்பா இவன் பொய் சொல்றான்னு சொன்ன என்ன ஆகும்? மூசாவை நான் ஏத்துக்கொண்ட என் வீட்டுல இருந்துட்டு ஃபிரௌன் என்ன பண்ணுவான்? இப்பதான் அந்த அம்மா ஒரு முடிவு எடுக்கிறான். ஒரு பெண்ணுக்கு எந்த முடிவை எடுக்க இயலாது. ஒரு ஆம்பளோட சைக்காலஜி வேற, ஒரு பொம்பளோட சைக்காலஜி வேற. ஆம்பளோட ஹியூமன் சைக்காலஜி பத்தி பேச போக்கல, வை மென்ஸ் லை விமென்ஸ் க்ரைன்னுவாங்க. ஒரு பெரிய புக்கே எழுதி வச்சிருக்கான். ஏன் ஆம்பளை பொய் சொல்றான், பொம்பளை அழுகுறான். பொம்பளோட ஆயுதமே அழுகிறது தான், ஆம்பளோட ஆயுதமே பொய் சொல்றதா. பொய் சொன்னாலும் அவன் குடும்பம் நடத்தான். பெருமானாரே பொய்யை தடுத்துட்டாங்க, பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனா வைஃப்ட மட்டும் கொஞ்சம் லேசா சொல்லலாம். இஸ்லாம் சொல்லுது, இல்லைன்னா குடும்பம் ஓடாது. சில இடத்துல அப்படி சொல்ல வேண்டியதான், அப்படி பொய்யா வாழ்க்கையா போயிடக்கூடாது. இஸ்லாமே அப்படி அனுமதிக்குது. உளவியலாளர்கள் அது தனி டாபிக் எடுக்கிறாங்க. வை மென்ஸ் லை, ஏன் ஆம்பளை பொய் சொல்றான், ஏன் பொம்பளை அழுகுறான்? கண்ணீரால தான் அவன் அழுவா. இவன் பொய் சொன்னாலும் இவன் அழுவான்ற மாதிரி அவன் எழுதி வைக்கிறான். இப்போ சாப்டருக்குள்ள வருவோம். ஒரு ஆம்பளைக்கு என்ன பிடிக்கும், ஒரு பொம்பளைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆம்பளைக்கு பிடிக்கிறது பொம்பளைக்கு பிடிக்காதான், பொம்பளைக்கு பிடிக்கிறது ஆம்பளைக்கு பிடிக்காதான். ஆம்பளைக்கு என்னப்பா பிடிக்கும்? அவன் நல்லா சாப்பிட பிடிக்குமாங்கதா? அப்ப நீங்க நினைக்க கூடாது எங்களுக்கு சாப்பிட பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்கும் தான். ஆப்ஷன் 2 தந்தா, சாப்பிடுறது பிடிக்குமா ஷாப்பிங் செய்யறது உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டா 90% பொம்பளை ஷாப்பிங் தான் சொல்லுவீங்க. ஆம்லெட்டை கேட்டா சாப்பிடுறதான் சொல்லுவாங்க, ஷாப்பிங் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்தியாவில இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து நல்ல அருமையான பிரியாணி போடுறானா, பாபிக்குலாம் போட்டு தர்றானா, சகான் சகானா சாப்பிடுறேமா, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பள்ளியில் அறிவிக்கிறோம். கல்கஸ்படி பள்ளியில் அறிவிக்கிறேன்க்கு எப்பா இப்படி தரப்போறோம் உங்களுக்குச்சா, இந்த சோறு வேணுமா? இந்த குருநாகல டவுன்ல போய் 4 ஷோரூம்ல உங்களுக்கு என்ன செய்யலாம், ஷாப்பிங் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாரும் பிள்ளைக்கு சரி பரவாயில்ல, ஒரு ஷாப்பிங் கார்டு தரேன், லிமிடெட் அக்சஸ், ஒரு 20,000 மாதிரி தர்றோம். இந்த கார்டை எடுத்துட்டு போய் ஷாப்பிங் பண்றீங்களாண்டா 90% பொம்பளை என்ன செய்வீங்க, எங்களுக்கு ஷாப்பிங் தான் பிடிக்கும் பண்றீங்க. ஆம்பளைலாம் சகான வைங்க
புறம் ட்ரௌசர்லாம் எனக்கு இருக்குது நிறைய, ஷர்ட்லாம் இருக்குது, புறம் பார்ப்போம். இதை வைங்கன்னு ஆம்பளை மனநிலைமை வேற, பொம்பளை வேற.